வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் கொண்டக்கடலை குருமா, பீன்ஸ் பொரியல், கேரட் தயிர் பச்சடி. இந்த மூணுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குருமாக்கு 2 சைட் டிஷ்ஷுமே நல்ல பொருத்தமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் கட் பண்ண மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், இது கூட கொஞ்சமாக கல் உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவரோட கொண்டக்கடலை சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு இந்த குக்கரில் 8 மணி நேரமாக ஊற வச்ச 1/4 கப் கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். 4 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலையெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி 1 நிமிஷமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடையே சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டால் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட இன்னொரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவரும் கொண்டக்கடலையும் மசாலாவோடு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். காலிஃப்ளவரை குழைய வேக விட்டுறாதீங்க, அதனுடைய டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 7-8 முந்திரி, 15 நிமிஷமாக ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம 4-5 சுற்று சுற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த விழுது சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே கிரேவி கொஞ்சம் திக்காகி வரும். அதனால் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய திக்னஸ்க்கு தகுந்தபடி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு.
நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் குருமாவுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கமன் வாசனையோட சுவையான காலிஃப்ளவர் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் பொரியலுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு சின்ன சைஸ் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலையை சேர்த்து இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். கால் கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணி சைடில் உள்ள நார்லாம் எடுத்து கட் பண்ண பீன்ஸ் இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் அரை கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பீன்ஸ் நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கலாம். பீன்ஸ் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்மளுடைய சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரட் தயிர் பச்சடிக்கு இந்த மிக்சிங் பவுலில் 1 கப் கரெக்டான புளிப்புள்ள கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு நல்ல மெல்லிசா கட் பண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம். துருவி சேர்க்கறத விட இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்த்தோம்னா தயிர் பச்சடி நல்லா இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கேரட் தயிர் பச்சடிக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு உப்பு அவ்வளவா இழுக்காது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி கேரட்டில் பண்ணுற தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம் சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன பச்சை மிளகாவை விதைகள்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம். அடுத்து 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த தயிர் பச்சடியில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு இந்த பச்சடிக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கேரட் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த லஞ்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.